அத்லெட்டா இருக்கணும் அப்படின்னு தான் இருந்தீங்க. பட் ஆனா சில பல காரணங்கள் அப்படின்ட்டு. அந்த சில பல காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? பேசிக்கலி நான் மராட்டி இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். பயங்கர சம் ஃபேமிலி இஷ்யூஸ். Red Note presents Swati in Payanam, a journey of love and light. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. Aachi Badam Drink. ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு குட்டி விஷயத்துக்கு ஃபிகர் ஆன அந்த பாயிண்ட் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அந்த லைஃப் அந்த இதே மாறிடுச்சு. அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த ஆக்டிவ்னஸ் எல்லாம் மாறி படின்றதை விட அந்த படிக்கிற பர்சன் கிட்டயும் வேற ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு டிராயிங் பண்றது பிடிக்கும், ஐ டிரா. எனக்கு பாடுறது பிடிக்கும், நான் பாடுவேன். படிக்கிறதுல என்னால பண்ண முடியல, எடுத்துக்க முடியல என்னால. ஏன்னா for me it was very difficult. Math physics ரெண்டுமே 12th ஃபெயில் ஆயிடுச்சு. படிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சு. காலையில 5 மணி டியூஷன் முடிச்சுட்டு மறுபடியும் டியூஷன்ல இருந்தே 9 மணிக்கு காலேஜ் 3 மணிக்கு முடிச்சுட்டு மறுபடியும் டியூஷன் முடிச்சுட்டு நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தா படிக்கணும். இந்த சர்க்கிள் இந்த ஒரு சைக்கிள்ல எனக்கு வந்து Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஸ்வாதியின் பயணம், அந்த பயணத்தை வந்து பேசலாம் அப்படின்னு தான் வந்து உங்களை கூப்பிட்ருக்கோம். அண்ட் உங்களோட பயணத்தில் வந்து இட் இஸ் நாட் அ நார்மல் ஒன். வி ஹவ் சீன் ஹர். ஐ குட் ஸோ மச் ரிலேட் வித் யூ அப்படின்னு தான் தோணுச்சு. பிகாஸ் ஹவு மச் ஆஃப் அன் எமோஷ்னல் பர்சன், ஒரு சென்சிட்டிவ் பர்சன் அப்படின்னு இருந்தாலும் பேஷனை நோக்கி ஓடணும் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கிரேஸோட இருக்கீங்க. ஸோ ஒரு பயணம் வந்திருக்கீங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ நவ்? எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். இட் வாஸ் டஃப். ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. லைக் இட்ஸ் நாட் ஈஸி. எல்லாருக்கும் ஈஸி கிடையாது. நான் மட்டும் கிடையாது இங்கே கஷ்டப்பட்டுட்டு வந்தவ. ஈவன் யூ, இங்கே இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒரு ரூபா நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஸோ இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிறது இட்ஸ் அ வெரி கிரேட் திங். எஸ் ஆக்சுவலி சின்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு, ஐ குட் சி மை செல்ஃப் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பர்சனல் கிஃப்டாக வந்து, பிகாஸ் யூ லைக் ஸ்டேஷ்னரினால இது ஐ திங்க் வந்து அதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து ப்ராப்ளி உங்களை சூட் ஆகும் அப்படின்னுக்காக இது ஒரு பர்சனல் கிஃப்டாக வந்து நான் கொடுக்கணுன்னு இருந்தேன். கஷ்டப்பட்டு தான் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு பறக்கும். ஐ திங்க் யூ ஆர் லைக் தேட். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளையாக வந்து பறந்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் a lot. ஆக்சுவலி எனக்கு டைரிஸ் ரொம்ப பிடிக்கும். எஸ், அதனால தான் சரி. டைரிஸ் நான் ரொம்ப எப்பவுமே பேக்லயும் ஒன்று எப்பவுமே ஐ கேரி a டைரி. ஸோ கிக் ஸ்டார்டிங் வித் டைரி அப்படின்னு இருக்கும்போது ஐ ரியலி வாண்ட் டு டேக் யூ ரிவைண்ட் அண்ட் கோ அப்படின்னு இருக்கும்போது அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பல இடத்துல சொல்லியிருக்கீங்க அத்லெட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் இருந்தீங்க. பட் ஆனால் சில பல காரணங்கள் அப்படின்ட்டு. அந்த சில பல காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் லைக் அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு பேஷனை நோக்கி ஓடும்போது வேறு வழியே இல்லாமல் நிறைய பேரோட கனவுகள் வந்து மாறி இருக்கு. வாட் வாஸ் தட் ஆப்ஸ்டிக்கல் விச் அப்படியே வந்து மறைஞ்சிருச்சு உங்களோட அந்த அத்லீட் சைடு? நான் பேசிக்காக படிக்கிறதுன்றதை விட எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா டான்ஸுனா ரெடி, பாடுறதுனா ரெடி, ட்ராயிங்னா ரெடி. ட்ராயிங் காம்படிஷன் பண்ணுவாங்கல்ல, ஸ்போர்ட்ஸ்னா ரெடி. இந்த மாதிரியான பர்சன் நான். ஸோ இதுலேயே என்னோட என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ரா கேரக்டர் தெரியும் நமக்கு. வந்து நாங்கள் படிக்கிற ஒரு கேரக்டர் தாண்டி இப்போது படின்றதை விட அந்த படிக்கிற பர்சன் கிட்டேயும் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராடினரி ஒரு கேரக்டர் இருக்கும். அது படிப்பு இல்லாமல் ஒரு நிறைய விஷயங்களை உள்ளே வச்சுக்கிறது இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி. எனக்கு ட்ராயிங் பண்ணுறது பிடிக்கும், ஐ ட்ரா. எனக்கு பாடுறது பிடிக்கும், நான் பாடுவேன். எனக்கு விளையாடுறது பிடிக்கும், ஐ ப்ளே. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸ்கூல்ல இருந்து கூட நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட வாழ்க்கையிலேயே நான் ஃபஸ்ட்டு விளையாடினா அந்த கேம்லேயே நான் வின் ஆகிட்டேன். லைக் ஸ்கூலில் ஓகே எனக்கு ஃபஸ்ட்டு அந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இந்த டைமில் குட்டி குட்டி விளையாட்டில் வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல, நான் அதுலேயே வின் ஆகிட்டேன். ஓகே. நான்
மேபி அப்போவே எனக்கு மைண்டில் வந்ததோ இல்லையா, இல்லை போக போக நான் அந்த வின் ஆயிட்டு அந்த ஜெயிச்சிட்டு எல்லா கேம்ஸ்லேயும் மேபி அப்போ வந்து எனக்கு மைண்டில் வந்தது என்னன்னு தெரியல. படிக்கிறதை தாண்டி எனக்கு வேற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது, அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. யா இன்னி வரைக்கும் எல்லா கேம்ஸ்லேயும் நான் வின் ஆயிருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இட் இஸ் Doesn't matter. Yeah. பட் அந்த 3 பிளேஸ்ல எனக்கு ஒன்று கிடைச்சிருக்குல்ல, ஸோ அதுக்கான நான் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கேன்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே காம்படிஷனுக்கு எத்தனை பேர் வந்திருப்பாங்க, 20 40 50 பேர். ஸோ அதில் 3வது பிளேஸில் ஒரு 3 பிளேசஸில் நான் வந்து நின்று இருக்கேன்னா இட்ஸ் ரியலி a good thing, great thing. என்ன பொறுத்த வரைக்கும் அது குட்டி வயசோ பெரிய வயசோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். சாரி, நீங்க கேட்டது நான் அதுதான் அந்த அத்லீட் அந்த பயணம். பயணம்ல யா. ஸோ அது மேபி அந்த டேஸ்ட் எனக்கு அப்போ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஓகே, நான் படிக்கிறதுல என்னால் பண்ண முடியல, உண்மையாக சொல்கிறேன். நான் படிக்கிறதுல பின்னாடி தான், மைனஸ் தான். அதுக்காக நான் வந்து படிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் என்னால் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்க முடியல, பட் அதில் தான் நான் படிக்கணும்னு இருந்தேன். ஓகே, அது கூட ஒரு விஷயம். எந்த சப்ஜெக்ட்? ஃபிசிக்ஸ். ஓகே, எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும்னு பயங்கர ஆசை, பயங்கர ஆசை. அது ஆனா எங்கெங்கயோ டிராவல் ஆயிட்டு இப்போ இங்க வந்திருக்கீங்க. என்னால பிசிக்ஸ் தான் என்னால எடுத்துக்க முடியல. என்னால என்ன, for me it was a very difficult. tough subject. அது வந்து எனக்கு அந்த டீச்சரை பிடிக்காது, எனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காதுன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. I used to bunk that class, those classes. Okay. Physics classes அப்படி. ஸோ படிக்கிறது என்னோட இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. ஸோ நான் என்னால் என்ன பண்ண முடியும்? ஸோ இவ்வளோ கேம்ஸ் நான் விளையாடுறேன், இவ்வளோ நான் வின்னா இருக்கேன், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் வந்து ஹர்ட்லர்னு எல்லாருக்கும் தெரியும். பிஃபோர் ஹர்ட்லர் நான் த்ரோ பால் பிளேயர், ஸ்டேட் லெவல் த்ரோ பால் பிளேயர். ஓகே, த்ரோ பால்னா 8th ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணது. 10th ஸ்டாண்டர்டில் நான் குவிட் பண்ணிட்டேன். ஸ்கூல் முடிஞ்ச உடனே காலேஜுக்கு வந்த உடனே நமக்கு வந்து மாறிடுச்சு எல்லாம். படிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு, ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சு. காலையில் 5 மணி டியூஷன் முடிச்சுட்டு மறுபடியும் டியூஷன்லேருந்தே 9 மணிக்கு காலேஜ் 3 மணிக்கு முடிச்சுட்டு மறுபடியும் டியூஷன் முடிச்சுட்டு நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தால் படிக்கணும். இந்த சர்க்கிள், இந்த ஒரு சைக்கிளில் எனக்கு வந்து கொஞ்சம் கேம்ஸ் இதில் வந்து கான்சென்ட்ரேஷன் கம்மியாச்சு. ஆக்சுவலி நான் ஹர்டல்ஸ் எல்லாம் ஆடினது நான் ஸ்கூலில் இருக்கும்போது, நான் காலேஜ் வந்த உடனே நான் பண்ணல, கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணிட்டேன் நான். யா ஸ்கூலில் எல்லாமே பயங்கர ஃபஸ்ட்டு அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு நான் த்ரோ பால் பிளேயர். த்ரோ பால் ஆடும்போதே எனக்கு வந்து ஹர்டல்ஸில் வந்து எப்படி இது வந்து 10 12 15 20 ஸ்ட்ராண்ட்ஸ் தாண்டி போகணும். இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஐம் டெல்லிங் யூ, இந்த போர்ஷன் வந்து பயங்கர வலிக்குங்க. அது ஸ்டார்டிங் டேஸ்ல மட்டும் அவ்வளோ விழுந்து அடி இது தாண்டி போகும்போது கொஞ்சம் தடமாறிட்டேன்னா அடுத்துல பயங்கர அடி விழும். இந்த இடத்துல அடி விழும், இப்படி அடி விழும், இங்க அடி விழும், இப்படி இருக்கும். ஸோ இவ்வளோ இருக்கும். இன்னொன்று, நம்ம வந்து டைரக்டா போய் காம்படிஷனால் நிற்க முடியாது. we need practice. ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் த்ரோ பால் கண்டினியூ அதை விட்டுட்டேன். நான் த்ரோ பால் ஆக்சுவலி ஐ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட்டாக ஹர்டல்ஸில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஹர்டல்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் போகும்போது சம் ஃபேமிலி இஷ்யூஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ். ஓகே. Some personal internal families issues, I couldn't continue that. வீட்லனா என்ன எதிர்ப்பு மாதிரியா இல்ல they were supportive தான்? It's support. ஐயோ, நான் சப்போர்ட்டை பற்றி என் வீட்டுக்கு தப்பாக சொல்லவே முடியாது நான் என் வீட்டு ஃபேமிலி மேலே. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட். இன்னைக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க, நான் என்னோட ஃபேமிலி வந்து எல்லாரும் ஸ்ட்ரிக்ட். அப்பா அம்மா விட என்னோட காந்தான் என்ன இருக்கு, எல்லாரும் ஸ்ட்ரிக்ட். ஏதோ எங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்ட், என் சித்தப்பா ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அத்தை மாமா எல்லாரும் ஸ்ட்ரிக்ட்னா பேசிக்கலி நான் மராட்டி பொண்ணு. இந்த சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது வெளியில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஏதாவது பண்ணணும், நான் ஓனா ஏதாவது பண்ணணும், நான் ஏதாவது செஞ்சு ஆகணும் வாழ்க்கையில அப்படின்ற போது கொஞ்சம் ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்துட்டு தான் இருக்கும்.
இப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு குட்டி விஷயத்துக்கு ட்ரிகரான அந்த பாயிண்ட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு அந்த அந்த உங்கள் லைஃப் அந்த இதே மாறிடுச்சு. அந்த ஸ்போர்ட்ஸ் அந்த ஆக்டிவ்னஸ் எல்லாம் மாறி கம்ப்ளீட்டாக படிப்புன்றதுக்கு வந்துருச்சு. பார்த்தா படிப்பு கூட இல்லை இப்போ. ஏன்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு புரியுது. எனக்கு மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்புங்க. ஓகே, மேத்ஸ் ஃபிசிக்ஸ் புரியுது. ஆகாது. I've been there. மேத்ஸ் ஆகவே ஆகாது. அதில் ஃபிசிக்ஸ் ஓகே தான் இருந்துச்சு. மேத்ஸ்னா ஓடுறேன் நான் அப்படி இருக்கும் எனக்கு. பட் என்னாச்சுன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸ் ரெண்டுமே 12th ஃபெயில் ஆயிடுச்சு. சரி கட்டி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி கட்டுனேன். பார்த்தா ஆச்சரியம் என்னன்னா நான் நினச்சேன் ஃபிசிக்ஸ் பாஸ் ஆகிடும் மேத்ஸ் ஃபெயில் ஆகிடும் மறுபடியும். பட் டெட் ஆப்போசிட். மேத்ஸ் பயங்கர மார்க்ஸ் வாங்கி பாஸ் ஆகிட்டேன். Physics fail. ஒரு மார்க்ஸில் எவ்ரி டைம் 1 மார்க்ஸில் ஒன் மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன். தெரியல, நான் ட்ரை பண்ணேன். ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் போயிடுச்சு, அங்கே ஹர்டில்ஸ் போயிடுச்சு. Red Nool presents Swati in Payanam, a journey of love and light. Title sponsor Aachi Badam Drink Mix. Venue partner V Space. Aachi Badam Drink. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.